அல்லது வேற எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணும், ஒருத்தட்ட போய் வேலையாளா இருந்து சம்பளம் வாங்கணும், அதுக்கு உங்களை தயார் பண்றதுக்கு பேரு கல்வி கிடையாது. நல்ல மனிதர்களாக, ஒருவர் மற்றவரை நேசிப்பவராக, அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாதவராக, அடுத்தவரை ஏமாற்றுபவராக இருக்கக்கூடாது. இந்த கெட்ட பழக்கங்களை எல்லாம் உங்களிடமிருந்து போக்குவதுதான் கல்வி. அடுத்தவர் துன்பப்படுவதை கண்டவுடன் உதவி செய்பவராக, அடுத்தவரை நேசிப்பவராக, உன்னை மற்றவர் எப்படி நேசிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ, உன்னை மற்றவர் எப்படி மதிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படி நீ மற்றவரை மதிக்க கற்றுக் கொடுப்பதுதான் கல்வி. அப்படிப்பட்ட கல்வி கிடைக்க வேண்டும் என்றுதான் நானும் இந்த ஆசிரியர் குழுவும் மிக அரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு பாடத்தை முடிச்சு பரீட்சை வச்சு மார்க் கொடுக்கிறது மட்டும் ஒரு சிறந்த கல்வி முறையாகாது. உங்களை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சரியானவற்றை பின்பற்றவும், தவறானவற்றை சுட்டிக்காட்டவும், தவறானவற்றை களைந்து எடுக்கவும் உரிய மன எழுச்சியையும் மன ஆற்றலையும் தரக்கூடியதுதான் கல்வி. அந்த கல்வியை பெறுவதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதுதான் நாங்க விரும்பி கேட்கக்கூடியது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9வது 10வது மாணவர்கள் தினமும் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கூட்டம் போட்டுட்டு இருக்கான். தினமும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கூட்டம் போடும் 9 10வது. இன்னைக்கு கூட நீங்க அந்த கலர் ட்ரெஸ்ல வந்த 10வது மாணவர்கள் 1வது மாணவர்களோட நின்று அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க என்ன பண்ணீங்கல்ல வீடியோ எடுத்திருக்கோம். என்ன நினைக்கிறீங்க நீங்க? அது போதை பொருள் புழங்கக்கூடிய இடமாக மாறி இருக்கிறது அந்த பஸ் ஸ்டாண்டு. இனிமேல் சிப்காட் காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்து 8 மணில இருந்து 9:30 மணி வரைக்கும் போலீஸ் நிறுத்த போறேன். இந்த இடத்துல செஞ்சிடலாமா? ஆண்டு விழாவுடைய சிறப்பு பரிசு, பம்பர் பரிசு அதுதான். சிப்காட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து தினமும் 1 மணி நேரம் போலீஸ்கார 8:30 to 9 வரைக்கும் நிக்க வைக்க போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? அரசு பள்ளின்னா உங்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அரசு பள்ளி எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு பேப்பர் எடுத்து கம்ப்ளைண்ட் எழுதி கொண்டு கொடுத்தோம்னா 8:30 மணிக்கு போலீஸ் இங்க வந்துருவாங்க. நீங்கள் போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது, தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது, தவறான மனிதர்களோடு சேரக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதை நீங்க செய்யணும். அதை விட்டுட்டு அந்த பஸ் ஸ்டாப்ல போய் நின்றுட்டு தேவையில்லாத செய்யக்கூடாது. 8:30 மணிக்கு பள்ளி கேட்டு திறந்திருப்பாங்க. 8:30 மணிக்கு நேரம் உள்ள வந்து உட்கார்ந்து கணித வாய்ப்பாடு படிக்கலாமா கூடாதா? அந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் கரெக்டாக தான் வந்து செய்துங்க. இதுல தப்பு பண்றது கூட அந்த ஆம்பளை பிள்ளைங்க தான். என்னத்தை சொன்னாலும் கொஞ்சம் பேர் இருக்கான், வரும்டா சத்தம் வர்ற. என்னத்தை சொன்னாலும் இந்த ஆம்பளை பசங்க கேட்கறது இல்லை. இது உங்களுக்கு நல்லது இல்லை. ஏன்னா இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் எடுத்து வந்திருக்க பார்வையாளர்கள் எல்லாரும் பாருங்க. இந்த பரிசு வாங்குறதெல்லாம் யார் அதிகமா வர்றதுன்னு பார்த்துட்டே இருக்க, பொம்பளை பிள்ளை தான் அதிகமா வரும். இப்ப பரிசு அந்த லிஸ்ட் வந்துச்சு பாத்தீங்களா? இந்த லிஸ்ட்ல போறோம் 185% பேர் யாரு? பெண் பிள்ளைகள். நான் சொல்றேன், ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் பெண் பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகள் கழுத்தை நீட்ட வேண்டிய ஒரு காலம் வரும். பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு தாலி கட்ட போறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்கடா. நீங்க இப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு பொம்பளை பிள்ளை தாண்டா தாலி கட்டும். நீங்க தாலியை சுமந்துக்கிட்டு தான் தெரியணும். நீங்க தான் கஞ்சி காய்ச்சணும்,
நீங்க தான் தண்ணி மோக்கணும், நீங்க தான் களை எடுக்கணும். பி கேர்ஃபுல். நான் சொல்லிட்டே இருக்கேன், இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நடக்கும். ஒரு காலத்துல பொம்பளை பிள்ளைய வீட்டுல இருந்துச்சுன்னா ஆம்பளை பிள்ளைல போய் பொண்ணு பார்க்க போவாங்க. இனிமே நடக்க போறது மாப்பிள்ளை பார்க்க போறதுதான் நடக்க போகுது. நீங்க வீட்டுல உட்கார்ந்துருப்பீங்க, உங்களை பார்த்து இந்த பிள்ளைய இவன் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் வரப்போதுடா, ஜாக்கிரதையா இருங்க. நான் அந்த பள்ளிக்கூடத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆண் பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் வருத்தத்திற்குரியதாக இருக்கிறது, ரொம்ப மோசமா இருக்கிறது. உங்களுடைய செயல்பாடுகள் திருப்தியாக இல்லை. அதனால இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல வர செய்தி. பெண் பிள்ளைகள் மிகவும் துணிச்சலாக வளர வேண்டும். வளர்கிறீர்கள், நான் பெருமை அடைகிறேன். பெண் பிள்ளைகளை நினைத்து நான் பெருமை அடைகிறேன். அதே நேரத்தில் அக்கறை இல்லாத ஆண் பிள்ளைகளை நினைத்து வருத்தம் அடைகிறேன். அடுத்த வருஷம் நம்ம ஸ்கூல்ல தேசிய மாணவர் படை NCC அமைக்கப்பட போகிறது. அதுக்காக நான் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில போய் கேட்கும் போது 100 மாணவர்கள் இருந்தா, 8ஆம் வகுப்புல 100 மாணவர் இருந்தா தான் NCC அமைக்க முடியும். 8ஆம் வகுப்புல 100 பேர் வேணும். 100 பேர் கொடுத்தா அவங்க 50 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்ல வந்து கத்திரிக்காய் குவியல், தக்காளி குவியல் கிடந்துச்சுன்னா அப்படியே அள்ளிட்டு வர்றது இல்லை. நாம் என்ன செய்யறோம், போய் கத்திரிக்காய பூச்சிக்காயெல்லாம் ஒதுக்கி போட்டு நல்ல காய் பறக்கிறோம். தக்காளி குவியல் என்ன செய்யறோம், அழுகல் ஓட்டை உடசெல்லாம் தள்ளிட்டு நல்ல தக்காளியா எடுத்துட்டு வர்றோம். அதே மாதிரி NCCல 100 பேர் கொடுத்தா 50 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப 8ஆம் வகுப்புல 100 பேர் இருந்தால் மட்டும்தான் NCC கொண்டு வர முடியும் என்று அன்னைக்கு சொன்னாங்க. ஆனாலும் நான் அவர்களிடம் உறுதி அளித்திருக்கிறேன், என்னால் அடுத்த வருஷம் 8ஆம் வகுப்புல 100 மாணவர்களை சேர்க்க முடியும். இந்த வருஷம் எங்கெங்க 7ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கானோ அத்தனை பேரையும் பிடிச்சி இழுத்தாந்து நம்ம ஸ்கூல்ல சேர்த்துடணும். ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு மாணவியும் ஒருத்தரையாவது என்ன செஞ்சிடணும், இழுத்துட்டு வந்துடணும் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு. மஞ்ச பஸ்ல ஏறுறவனை வந்து என்ன செய்யக்கூடாது, மஞ்ச வேன்ல ஏறுறவனை எவனையும் விடக்கூடாது. அப்படியே டவுசரோட பிடிச்சி இழுத்து கொண்டு வந்துடணும். கொண்டு வந்து நம்ம ஸ்கூல்ல NCC இந்த வருஷம் கொண்டு வந்துடணும். NCC கொண்டு வந்தாச்சுன்னா கவனிங்க, NCC கொண்டு வந்துட்டோம்னா 8ஆம் வகுப்புல A சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, 9ஆம் வகுப்புல B சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க, காலேஜ் போனீங்கன்னா C சர்டிபிகேட் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. இது 3லையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, மிலிட்டரிக்கு போகும்போது செலக்ஷன். செர்டு சார்பாக இந்த NCC வந்து 100 பேர் நீங்க சேர்த்துட்டு பண்ணி நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டை எக்ஸ்போசர் நாங்களே கூட்டிட்டு போறோம். ஸ்பான்சர் செர்டோட ஸ்பான்சர் வந்து அது வந்து உங்களுடைய ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாடு, நேர்மை, உண்மை, அதுக்கெல்லாம் நல்ல விஷயம். அந்த NCCயை ஏற்படுத்துங்க. அதுக்கு இன்னைக்கு சொல்லிட்டு போறேன், செர்டோட ஸ்பான்சர் வந்து உங்களை வந்து எக்ஸ்போசர் இங்கே எங்கெங்கே கூட்டிட்டு போறதுக்கு நாங்கள் செலவழிக்கிறதுக்கு ரெடியா இருக்கோம். ரொம்ப நன்றி. ஆக நாம அடுத்த வருஷம் 8ஆம் கிளாஸ் போறாங்கல்ல, இப்ப 7th எத்தனை பேர் இருக்காங்க? 23. இன்னும் வந்து 67 பேர் நம்ம சேர்க்கணும். இன்னும் 67 70 என்ன 77 பேர் சேர்க்கணும். 77 பேர் சேர்த்தா தான் நமக்கு 100 பேர் வரும். 23 இருக்கான், 77 பேர் சேர்க்கணும். சரிங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 50 பேர் சேர்த்துட்டோம்னா கூட நம்ம என்ன செய்யலாம், 50 பேர் சேர்த்துட்டா கூட நாம வந்து NCC கொண்டு வர முடியும். NCC கொண்டு வந்துட்டோம்னா அது பாய்ஸுக்கும் உண்டு, கேர்ள்ஸுக்கும் உண்டு. கேர்ள்ஸுக்கு NCC உண்டு. நீங்களும் NCC ஆபீசர் ஆகலாம். அதனால
8ஆம் வகுப்பு ஸ்ட்ரென்த் இந்த வருஷம் எப்படியாவது கூட்ட பாருங்க. ஏய் கவனி, இந்த வருஷம் 7ஆம் வகுப்புல தமிழ் வழி மட்டும்தான் இருக்கு. அடுத்த வருஷம் 8ஆம் வகுப்புக்கு இங்கிலீஷ் மீடியம் யாராவது கேட்டாங்கன்னா கூட்டிட்டு வாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிப்போம். இந்த வருஷம் 7ஆம் கிளாஸ்ல இங்கிலீஷ் மீடியம் இல்ல, அடுத்த வருஷம் 8ஆம் கிளாஸுக்கு இங்கிலீஷ் மீடியம் வேணும் அப்படின்னு யாராவது கேட்டா கூட கூட்டிட்டு வாங்க. நாம இங்கிலீஷ் மீடியத்தை 8ஆம் கிளாஸுக்கும் ஆரம்பிப்போம். ஆக ஒட்டுமொத்தத்துல நம்மளால என்சிசியை கொண்டு வந்துட்டோம்னா இந்த மானாமதுரை பிளாக்லயே முதல்ல என்சிசி கொண்டு வந்த உயர்நிலை பள்ளி என்ற பெருமை நம்மை சாரும். எல்லாமே நீங்க மாணவர்கள், மாணவிகள், பெற்றோர்கள் நினைச்சீங்கன்னா, ஒத்துழைச்சீங்கன்னா என்னால எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீங்கள் ஒத்துழைப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு நான் இந்த வேண்டுகோளை விடுக்கிறேன். அடுத்தது மிகப்பெரிய இருங்க, அடுத்து மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கிறது, பள்ளி சீரமைப்பு மாநாடு. பள்ளி சீரமைப்பு மாநாடுங்கிறது நம்ம பள்ளியை பார்க்கும் போது அவ்வளவு அழகாக எனக்கு தோணவில்லை. உங்களுக்கு பழக்கப்பட்டு போச்சாங்கன்னு தெரியல, எனக்கு இந்த பள்ளிக்கூடத்தை பார்க்கும்போது என்னமோ மாதிரியே இருக்கு. அதனால இந்த பள்ளிக்கூடத்தை சரிப்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த வாசல்ல வரக்கூடிய பாதையில 2 பக்கமும் சோலார் லேம்ப், சோலார் லைட் போடணும். மேல நம்மளுடைய மொட்டை மாடியை சும்மா விடாம சோலார் சிஸ்டம், சோலார் மின்சாரம் தயாரிச்சு நம்ம பள்ளிக்கூடத்தினுடைய மின் செலவினை அறவே முடித்து கட்டுவோம். 2 மாசத்துக்கு ஒருக்கா 10,000 ரூபாய் கட்டுறோம். 10,000 ரூபாய் கட்டுறோம். நம்ம இதையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து நமது பள்ளியை ஒரு தன்னிறைவு பெற்ற பள்ளியாக மாற்ற போகிறோம். அதே மாதிரி இப்ப அக்வா அக்ரிங்கிற அந்த கம்பெனியில இருந்து இந்த அரங்கத்தை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றுவதற்கு 2,08,000 ரூபாய் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2,08,000 ரூபாய் நமக்கு சாங்ஷன் ஆயிருக்கு. 2,08,000 ரூபாய் சாங்ஷன் ஆயிருக்கு. இந்த அறை ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாறப்போகிறது. அருமையாக உங்களுக்கு உலக தரத்திலான கல்வி நீங்கள் பெற போகிறீர்கள். இன்னும் 2 மாசத்துல, சரிங்களா? அப்ப நீங்க என் கூட ஒத்துழைச்சீங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்துடைய முன்னேற்றத்திற்காக நான் யாரிடம் வேண்டுமென்றாலும் கையேந்த தயாராக இருக்கிறேன், யாரிடம் வேண்டுமென்றாலும் உதவி எடுக்க தயாராக இருக்கிறேன். எனக்கு உங்களுக்காக உழைப்பதற்கு நான் தயக்கப்படுவதில்லை, உங்களுக்காக பாடுபடுவதற்கு நான் தயங்குவதில்லை, மயங்குவதும் இல்லை, என்னுடைய உடல்நலத்தை நான் பொருட்படுத்துவதும் இல்லை. இந்த ஒரு பிறவி எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த பிறவியில் நான் தலைமை ஆசிரியராக வந்திருக்கிறேன். அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பது எனக்கு தெரியாது. இந்த பிறவியில் நான் அடைந்த இந்த பிறவி பயனை சரியாக முடித்துவிட்டு இந்த உலகை விட்டு செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நான் இங்கு இருக்கும் வரை ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் அத்தனை பேரும் உங்களுடைய முழு ஒத்துழைப்பை எனக்கு தந்து இந்த பள்ளிக்கூட வளர்ச்சிக்கு பாடுபடுவதற்கு எனக்கு உதவி புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய சிவகங்கை மாவட்ட அளவில் முதலிடத்தை பெற்று அவங்க கடந்த மாதம் சென்னைக்கு போய் மாநில அளவில் நடைபெற்ற 2 சுற்று பேச்சு போட்டியில் கலந்துக்கிட்டு பங்கு பெற்றாங்க. அதனால அவங்களுக்கு மாவட்ட கலெக்டர் அவர்கள் இந்த பரிசும் கேடயமும் கொடுத்துருக்காங்க. மாணவிக்கும் அவர்களது பெற்றோருக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியருக்கும் சென்னை வரை அழைத்து சென்று திரும்பிய தமிழாசிரியர் அவர்களுக்கும் இங்கு மாவட்ட போட்டிக்கு அழைத்து சென்ற சமூக அறிவியல் ஆசிரியருக்கும் பள்ளியின் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் தலைமை ஆசிரியர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். I am here to share with you my thoughts and action plans on equality. My vision for equality is simple and profound. As Martin Luther King Jr. says, we have learned to fly the air like birds and swim the sea like fish, but we have not learned the simple art of living together as brothers. Our abundance has brought us neither peace of mind nor serenity of spirit. All human beings are born free and equal in dignity and rights. This is the first article of the 1948 Universal Declaration of Human Rights.
Equality means each individual or group of people is given the same resources and opportunity regardless of the circumstances. My vision for equality includes political equality, social equality, and gender equality. I place political equality in the first position because without political equality, no other equality can be attained. A well-civilized society can never be formed unless equality in all dimensions is practiced. I would impart value-based education so as to promote it. Equality in education, quality and equal education for all would be my first priority. I would enact laws to strengthen the position of women in the society and to abolish discrimination based on sex. I would make the judiciary even more faster and simpler so that fair justice would be served to the underprivileged. I would put all possible efforts to make the same quality healthcare facilities available from the President of India to the common man. My vision for equality is not just a dream, it's a call for action. Let's join hands and work together to build a future where equality is not just an aspiration, but a living and breathing reality. Build a system that lifts everyone, not just a few. Together we can create a world where no one is ignored and everyone can grow. To make all this happen, I would equip myself by practicing equality among friends and society. Because I know every long journey begins with a single step. By thanking you all for this wonderful opportunity, I close my speech at this juncture. Thank you to all. ஆசிரியரை கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பில் முதல் 3 இடங்களை ஆங்கில வழியிலும் தமிழ் வழியிலும் பெற்ற மாணவிகளை பரிசு வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன். முதலில் தமிழ் வழி மாணவர்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள். தமிழ் வழி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு கமலேஸ்வரன், சரண்யா, லிகிதா. 2023 அரசு உயர்நிலைப்பள்ளி பரையங்குளம், மானாமதுரை வட்டம், சிவகங்கை மாவட்டம் 2023-24 கல்வியாண்டில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தரவரிசையில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பெற்று பணப்பரிசு பெறும் மாணவர்கள் விவரம். தமிழ் வழி முதல் தரம் 469 மதிப்பெண்கள் பெற்று ச. கமலேஸ்வரன். கை தட்டலாமே. இரண்டாம் தரம் 445 மதிப்பெண்கள் பெற்று ந. சரண்யா. மூன்றாவது இடம் 437 மதிப்பெண்கள் பெற்று வி. லிகிதா. அடுத்ததாக ஆங்கில வழி மாணவர்கள் 464 மதிப்பெண் பெற்று முதல் தரம் ர. ஜோசிதா. இரண்டாம் இடம் 451 மதிப்பெண்கள் பெற்ற ச. தர்ஷினி. மூன்றாம் இடம் 443 மதிப்பெண்கள் பெற்ற ம. தீபக் கண்ணன். இந்த மாணவர்களில் ச. கமலேஸ்வரனும் ம. தீபக் கண்ணன் இருவரும் நம்மளுடைய மாதிரி பள்ளிக்கு ஆங்கில வழியிலையும் தமிழ் வழியிலையும் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு எங்கள் முன்னாள் தமிழ் ஆசிரியர் திரு பே. கணேஸ்வரி அவர்கள் அவங்க கொஞ்ச நாள் பொறுப்பு தலைமை ஆசிரியரும் இருந்தாங்க. அவங்க தான் இந்த பணப்பரிசை கொடுத்தாங்கன்னு இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக மாணவர்களை ஊக்குவிக்கும் வண்ணம் கடந்த ஆண்டு சமூக அறிவியல் பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண்
100க்கு 100 மதிப்பெண் பெற்றமைக்காக ஆங்கில வழியில சமூக அறிவியல் பாடத்துல 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற தர்ஷினி அவர்களுக்கு எங்களுடைய சமூக அறிவியல் ஆசிரியர் ப. சத்யசுபா அவர்கள் பண பரிசை வழங்குகிறார்கள். அடுத்த தடவை இந்த ஒரு கேஷ் அவார்டு வாங்கக்கூடாது, நிறைய சென்டம் போட்டு நிறைய கேஷ் அவார்டு கவனி, உங்களுக்கான நிறைய நல்ல பழக்க வழக்கங்களை சொல்றாங்க. தயவு செய்து கவனி, ஏன்னா இது ஒரு மௌன நாடகம். கவனிச்சாதான் புரியும், பேசினா புரியாது.